பாவகிரகங்களின் தொடர்பு இல்லை. அப்ப கடனோ நோயோ எதிரியோ இவரை எந்த விதமான ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து புத்திநாதன். அப்ப புத்திநாதன் செவ்வாய் தசையிலே புதன் புத்தி போய்கிட்டு இருக்கு. அப்ப புதன் யாரு அப்படின்னா விருச்சிக லக்கணத்திற்கு அட்டமாதிபதி. இப்ப அட்டமாதிபதி மட்டுமல்ல, ஸ்திர லக்கணத்திற்கு 3 8ஆம் அதிபதிகள் மாரகாதிபதிகளா வருவா அப்படின்னு சொன்னது மாதிரி 8ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். அவரே இந்த விருச்சிக லக்கணத்திற்கு மாரகாதிபதியாகவும் இருக்கிறார். அப்ப மாரகாதிபதி அட்டமாதிபதியுடைய புத்தி நடக்குது. அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அவர் சூரியனோடு இணைந்து புத்திநாதனான புதன், அட்டமாதிபதியான புதன் அஸ்தகங்கமாகி இருக்கிறார். புதன் இங்கே தனது செயல்பாட்டை செய்ய முடியாத நிலையிலே சூரியனிடம் ஒப்படைத்து விட்டார். இப்ப சூரியன் எப்படி இருக்கார் அப்படின்னா, சூரியன் கேதுவோட 5 டிகிரியில் இறைந்து சூரியனும் இங்கே செயல்பட முடியாத ஒரு நிலையிலே கேதுவிடம் தனது எல்லாத்தையும் இழந்துட்டார். சூரியன் புதன் 2 பேருமே கேது பிடிக்குள்ள இருக்கிறாங்க. கேதுவால் கிரகணப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சரி, அப்ப அட்டமாதிபதி அவரோட இணைஞ்ச சூரியன் 2 பேருமே கேது பிடிக்குள்ள இருந்துட்டாங்களே, அப்ப மோசமான நிலையில தான் இருக்கிறாங்களா அப்படின்னா ஆமான்னு தான் சொல்லணும். அடுத்து அந்த 3 பேரும் சூரியன் புதன் கேது 3 பேருமே சனியினுடைய இணைவில் இருக்காங்க. சனி சிம்மத்தில் 29 டிகிரியில தான் இருக்கிறார். கேது 5 டிகிரியில தான் கண்ணியில் இருக்கிறார். அப்ப 2 பேருக்கும் தூரம் அப்படின்றது 6 டிகிரி தான். சூரியனும் புதனும் பார்டர்ல தான் இருக்கிறாங்க. அப்ப சூரியன் புதன் கேது 3 பேருமே சனியினுடைய அந்த கடுமையான இருளால் சூரியன் புதன் கேது 3 பேருமே கெட்டு போயிட்டாங்க.